வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ வந்துட்டு கை பரபரன்னு இருக்கு. என்னடா இப்படியே போயிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தராக வந்துட்டு முன்னாடி வந்துடுறாங்க. ஆல்ரெடி வேணா காலி இந்த டாஸ்க் விட்டு போயிட்டீங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து சபரி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதியும் காலி என்ன சபரி பார்த்துட்டாரு. அதுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை என்னமா மாற்றணுமோ அந்த மாதிரி மாற்றினாங்க. பட் இருந்தாலும் பிக் பாஸ் வந்துட்டு யூ ஆர் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது பார்த்தாங்க எல்லாரும், சரி ஓகே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம வினோத் என்ன பண்ணுறாரு, திசை திருப்பறதுக்காக ஒரு பாட்டு பாடி எல்லாமே வந்துட்டு டான்ஸ் பண்ணி கானா பாட்டு அந்த இதுவும் போடிட்டுருக்கு. எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க குத்துறதுக்கு. யாராவது பார்க்காம விட்டாங்கன்னா குத்திடலான்ட்டு. ஆதரே ஒரு பக்கம் ரெடியாக இருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்கும்போது திடீர்னு விக்கல் சக்கரம் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அப்படியே நைஸாக வந்து குத்துறதுக்கு தான் வராத பார்த்தா நைஸாக என்ன பண்ணிட்டாரு, நம்ம வினோத் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுருக்காரு. தாளம் தட்டதுக்காக 2 கையில் தாளம் தட்டிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவரோட கத்தி வந்து போயிட்டார். அதை பார்த்தோன்னே வினோத் டென்ஷன் ஆகிட்டார். அதில் நீங்கள் எப்படி எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னா பிக் பாஸ் சொல்லட்டும், பிக் பாஸ் சொன்னால் நான் வைக்கிறேன், இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டார் விக்ரம். அவர் சரி சைலண்ட் ஆகிட்டார் வினோத். ஆனால் நம்ம விஜே பார்வதி விடவே மாட்டாங்க. விக்ரம் பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு எடுத்து குத்திட்டியா, எப்படி அங்கே கையை வச்சு குத்திட்டியா, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. டபுள் சைடு விக்ரம் என்னென்னமோ பாட்டு போடுறாங்க. அவங்க பரவாயில்லன்னு அவர் சைலண்ட்டாக இருக்கார். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு கேமு. அப்படின்போது என்னென்ன நூக்கன் கார்னரில் என்னென்ன பண்ண முடியும், அவங்கள எப்படியும் நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி விக்ரம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதீனை உட்கார வச்சு பேசினார். சூப்பராக வந்து ஒரு சில அட்வைஸை கொடுத்தார். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க கேட்டார். ஃபுல்லாக சொன்னார். நீங்கள் ஓகே இதெல்லாம் ஓகே, ஆனால் இங்கே குத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எதிராக குத்தலை, அவங்க நினச்ச ஆள் வரணும்னு குத்துறாங்க. அதை முதல் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன நினச்சிக்கிங்க, உங்களை குத்துறதா வராங்க நினச்சிக்கிட்டு வரவங்க எல்லாருக்கிட்ட சண்டை போடுறீங்க, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான அட்வைஸ் கொடுத்தார். பட் கமருதீன் அது கேட்குற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் விக்கல் சக்கரம் இங்கே ஒரு சம்பவம் பண்ணது செம்மையாக ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு. இதே தான் வந்து விஜய் பார்வதி சொன்னாங்க, நான் ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணால் அவங்க கேம் விட்டு வெளியே போனாங்க. பட் விக்கல் சக்கரம் உள்ளே தான் இருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.